திருவண்ணாமலை அற்புதங்கள். மகான்களை ஈர்த்த அண்ணாமலை. திருவண்ணாமலை என்ற திருப்பெயரை சொல்லச் சொல்ல திகட்டாத பேரின்பம்தான். எங்கெங்கோ இருக்கும் பக்தர்கள் அடியவர்களின் மனதில் அண்ணாமலையான் புகுந்து தன்னை நோக்கி தேடி வர வைத்து பிறப்பின் ரகசியம், அவதார நோக்கம், இறைவனின் இருப்பு, வாழ்க்கையின் முடிவு என பல உண்மைகளை உணர்த்தி பெரும் அனுபவத்தை கொடுத்து தினம் தினம் நினைத்து பார்க்க வைக்கிறது. அப்படி நினைக்க நினைக்க ஆத்மா பரவசம் காண்கிறது. நமசிவாயன் நாமம் சொல்லச் சொல்ல நன்மை நடக்கிறது. ஆடியடங்கும் வாழ்க்கையில் ஆர்ப்பரிக்கும் மாயையில் மனம் மாட்டிக்கொள்ளாமல் மௌன நிலை கொள்ளச் செய்கிறது. இப்படியான அனுபவங்கள் அண்ணாமலையில் ஐக்கியமான ஞானிகள், மகான்கள், யோகிகள் என பலருக்கும் நடந்திருக்கின்றன. அந்த அற்புத விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாளும் போதாது, நேரமும் காணாது. நாமும் அந்த அற்புதங்களை தெரிந்து கொள்ள வாருங்கள், அண்ணாமலையுடன் ஐக்கியமாவோம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அண்ணாமலையானின் அருளானைப்படி இம்மண்ணை மிதித்து மனதில் துதித்து தங்கள் வாழ்வை அண்ணாமலைக்கே அர்ப்பணித்த மகான்கள் பலர். அதில் ஒருவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். திருச்சி கீழாத்தூரில் பிறந்தவர். இம்மகானை பெற்றவர்கள் சிவ சிதம்பரம் பிள்ளை, மீனாம்பிகை தம்பதியர். குழந்தை வரம்பேண்டி பல கோயில்களுக்கும் சென்று வந்த தம்பதியர் திருவண்ணாமலையானையும் உண்ணாமுலை அம்மனையும் தரிசித்து இரவு அங்கேயே தங்கினார்கள். அவர்கள் கனவில் வந்த இறைவன் தாமே குழந்தையாக பிறப்பதாக அருள் புரிந்தார். அண்ணாமலையாருக்கு நன்றி தெரிவித்து ஊர் திரும்பிய தம்பதிகளுக்கு உரிய காலத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. அண்ணாமலையான் அருளால் பிறந்த குழந்தைக்கு அண்ணாமலை என பெயர் வைத்தார்கள். பிறந்த குழந்தை பேசாது இருக்கிறதே என்று பெற்றோருக்கு கவலை. குழந்தை பிறந்த மகிழ்ச்சி இருந்தாலும், பிள்ளை செல்வம் மகிழ்ச்சி தந்தாலும், பிறந்த குழந்தை பேசாது இருக்கிறதே என்று பெற்றோருக்கு கவலை. குழந்தை 5 வயது வரை பேசாமல் இருந்ததால் ஏதும் தெய்வ குற்றமோ என பெற்றோர்கள் நினைத்தார்கள். வேண்டியவருக்கு வேண்டியபடி அளிப்பவன் இறைவன். ஆனால் வேண்டியது சரியானதாக இருந்தால் அது நல்வரமாக இருக்கும். அண்ணாமலையார் இந்த குழந்தையின் பெற்றோருக்கு அவர்தம் குறை தீர்க்க விரும்பி சிவனடியார் வடிவில் வந்தார். குழந்தையின் பெற்றோர் அந்த சிவனடியாருக்கு பாத பூஜை செய்து தங்கள் மனக்குறையை சொல்ல சிவனடியார் குழந்தையை பார்க்க அறையின் உள்ளே சென்றார். அங்கு குழந்தையோ பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருந்தது. சிவனடியாராக வந்த அண்ணாமலை வள்ளல் தன் அருட்பார்வை மூலம் குழந்தைக்கு ஞான தீட்சை அளிக்கிறார். இப்படி பார்வையின் மூலம் வழங்கப்படும் தீட்சையை நயன தீட்சை என்பார்கள். சிவனடியார் பெற்றோரை நோக்கி, இவன் உன்னை மட்டும் அல்லாமல் உலகத்தாரையும் நற்கதி சேர்க்க பிறந்தவன். இவன் ஊமையில்லை, இனி உங்களுடன் பேசுவான் என்றார். அது கேட்ட பெற்றோர் மனம் மகிழ்ந்து குழந்தையை பார்த்து, குழந்தாய், நீ ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, அதற்கு தெய்வ குழந்தை சும்மா இருக்கிறேன் என்று முதலாக ஒரு வார்த்தை பேசியது. உடனே சிவனடியார், சும்மா இருக்கின்ற நீ யார் என்றார். அதற்கு அக்குழந்தை தன் கண்களை திறக்காமலேயே தியான நிலையில் இருந்தபடி, நீயே நான், நானே நீ என்று கூறியது. அடியாரும் குழந்தை சொன்னதை கேட்டு உண்மை உண்மை என்று கூறியவாறு மறைந்து விட்டார். பேசாமல் இருந்த குழந்தை பேசுகிறானே என்ற மகிழ்ச்சியான பெற்றோர் சிவனடியார் மறைந்து போனதை கவனிக்க தவறிவிட்டனர். பிறகுதான் புரிந்தது, தங்கள் குறை தீர்த்தது, குழந்தையின் பிறப்பு ரகசியத்தையும் வெளிப்படுத்தியது அண்ணாமலையார்தான் என்று. அப்படியாக வளர்ந்த அண்ணாமலை சுவாமிகள் சிதம்பரம், திருவண்ணாமலை, திருப்பதி, திருவொற்றியூர் என பல தலங்களுக்கும் சென்று பல அற்புதங்களை செய்து அதிசயங்களை நிகழ்த்தி கடைசியில் திருவாரூர் சென்றார். அங்கேயே தங்கி தியானம் செய்து ஜீவ சமாதி அடைந்தார். சிதம்பரம் நடராஜர் சுவாமி இவரை தட்சிணாமூர்த்தி என்று பக்தர் ஒருவரிடத்தில் கூறியதால்
அப்பெயரே அண்ணாமலை சுவாமிகளுக்கு நிலைத்து விட்டது. அன்று முதல் அண்ணாமலை சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆனார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அல்லவா? எல்லாம் அவனருள், எல்லாம் அவன் செயல். வித்தை விதைத்தது அவனாயிற்றே. அண்ணாமலை அருளால் கருவாகி குழந்தையாகி அண்ணாமலையை தரிசித்து அருள் பெற்றவனாகி ஆலயங்கள் பல சென்று அற்புதங்கள் செய்தவனாகி தியாகராஜ சுவாமி அருள்மண்ணில் ஜீவ சமாதியாகி தேடி வரும் பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறார் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். திருவாரூர் மண்ணுக்கு மகிமை சேர்த்தார். திருவாரூர் என்றால் தியாகராஜ சுவாமி போல திருவாரூர் என்றால் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் தனி அடையாளம். ஆன்மீக அன்பர்களே, திருவண்ணாமலை அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அண்ணாமலையார் அருளால் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மகான் ஆன தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அற்புதத்தை பார்த்தோம். நாமும் அவர் பாதம் போற்றி வணங்கி அல்லல் நீங்கப் பெறுவோம். சம்போ மகாதேவா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருவண்ணாமலை அற்புதங்கள். மகான்களை ஈர்த்த அண்ணாமலை.